அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அவசரமான ஒரு ஒரு டுட்டோரியல் வீடியோ. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியா நம்ம டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம். ஆனா ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பர்சனல் விஷயமாவோ அல்லது ஏதோ ஒரு காரணமா கூட இருந்துட்டு போகுது, அவர் ஒர்க் பண்ண முடியல. அப்போ இங்க வேலை செய்யற ஒருத்தருக்கு நான் அசைன் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, அந்த நான் யாருக்கு அசைன் பண்ண விரும்புறேன் இல்ல யார் என்கிட்ட டாஸ்க் கேட்கிறாங்களோ அவங்க மறுபடியும் நியூவா ஒரு டேப் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க புதுசா ஒரு ஐடியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் ஒருத்தர் ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறேன், அவர் ஒர்க் பண்ணல, அவரோட டாஸ்க் பிளாங்கா இருக்கு அப்படின்னா, நீங்க யாராவது என்கிட்ட டாஸ்க் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் எப்படி அசைன் பண்றேன், அதை நீங்க எப்படி அதை எடுத்துக்கணும், முதல்ல அசைன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஆமா. அதனால ஏற்கனவே வேலையில உள்ளவங்க ரீஅசைன் உங்களுக்கு கூடுதலா அடிஷனல் டாஸ்க் நான் கொடுக்கும்போது உங்களுடைய டாஸ்கை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க இப்ப புரியும் நினைக்கிறேன். அதுக்கு சின்ன சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த ஃபில்டர்ல போறேன். இப்ப நீங்க அடிஷனல் டாஸ்க் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இந்த ஃபில்டர்ல போங்க. போயிட்டு இதை எதையுமே மாத்தாதீங்க. இந்த இன்னர் ஐடி இஸ் பிட்வீன் எதையுமே மாத்தாதீங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், இந்த டாஸ்க்ல இருந்து இந்த டாஸ்க் வரைக்கும் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு அடிஷனல் டாஸ்க் நீங்க ஏற்கனவே 500 முடிச்சிட்டீங்க, இதை பண்ணுங்க நான் சொல்லிடுவேன். அப்ப அந்த டாஸ்க் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இங்க போறேன், 21,001 இந்த நம்பர் உங்களுக்கு தாரேன். இதுல இருந்து 21,500 வரை உங்களுக்கு டாஸ்க் நான் தாரேன்னு வச்சுக்கோங்க. இது அடிஷனல் டாஸ்க் தர்றேன் அப்படின்னா, அப்போ அந்த என்னால் தரப்பட்ட டாஸ்க் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாவே இருக்கும். அது நீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்ப நான் அந்த டாஸ்க் யாரோ ஒருத்தர் அசைன் பண்றேன் அப்படின்னா, திருப்பி நீங்க எகைன் ஃபில்டருக்கு பக்கத்துல இந்த ஏரோவை கிளிக் பண்ணி வெளியில வந்துருங்க. வெளியில வந்துட்டா இப்ப நான் சொன்ன நம்பர் உள்ள டாஸ்க் இங்க இருக்கு பாருங்க. இப்ப இந்த டாஸ்க் நான் கொடுத்த நம்பரு எதையுமே ஒரு டாஸ்க் கூட இன்னும் முடிக்கல. அதே போல கீழே பாருங்க, சப்மிட்டட் அனோட்டேஷன் டாஸ்க்ல 0 காட்டுது. சோ இன்று முதல் நம்ம இருக்கக்கூடிய அடிஷனல் டாஸ்க் நம்ம எப்படி பண்ணணும்னா, நான் சொல்ற நம்பர்ல இருந்து அடுத்து எந்த நம்பர் தாரணும், இந்த மெத்தட்ல நீங்க போய் டாஸ்கை எடுத்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இந்த இடத்துல நீங்க அனோட்டேட்டட் பை யாரு நீங்க ஓபன் பண்றீங்களோ உங்களுடைய பெயர் இங்க வந்துடும். அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை, உங்க கவுண்ட்ல அது ஆட் ஆகிக்கிறோம். சரிங்களா? அதனால இந்த மெத்தட்ல அடிஷனல் டாஸ்க் வாங்குறவங்க நான் சொன்ன நம்பர்ல இருந்து எந்த ஃப்ரம்ல இருந்து 2 வரைக்கும் நீங்க எடுத்து இந்த வேலையை நீங்க செய்யலாம், சிரமப்படாம செய்யலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவல். பிடிச்சிருந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.